காலையிலேயே சன்ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு தான். நாங்கள் வந்து ஒரு 5:30 பிளான் பண்ணியிருந்தோம். அந்நேரத்துக்கே கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் கிளம்பும் போதே 6:00 ஆயிடுச்சு. என்றைக்குமே நம்ம வந்து பிளான் பண்ண டைமில் வந்து நம்ம கிளம்பவே மாட்டோம். அதை விட ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் எச்சாகும் நம்ம கிளம்பி ரெடியாகி போகிறக்கு. தோட்டத்துக்கு போய் தாத்தாவை கூட்டிகிட்டு நாங்கள் வந்து போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்குள்ளே ஒரு பொருள் வந்து மறந்துட்டோம், இலை அறுக்கிறத மறந்துட்டோம். அதனால் தோட்டத்தில் போய் அதை அறுத்துட்டு போகிறக்கே லேட் ஆகிடுச்சு. அது வரைக்கும் கோழி குஞ்சு கூட நானும் மோகித்து விளாண்டுட்டு இருந்தோம். அப்புறம் தேவையான திங்ஸ்லாம் அத்தை வீட்டில் இருந்துச்சு. ஸோ அதையெல்லாம் நாங்கள் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தோம். அது வரைக்கும் கண்மை கிளம்புனது லேட்டாக திரும்ப இங்கே வந்து லேட்டாகி 7:00 தான் காரை எடுத்தோம். குலதெய்வ கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முத்தூர் தான். யார் யாருக்கெல்லாம் முத்தூர் வந்து குலதெய்வ கோயில் அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு 8:30 போல் கோயில்கிட்ட வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். அதுக்குள்ளே தக்ஷன் தூங்கிட்டான். எழுப்பி விட்டுட்டு சாமி கும்பிட போயிட்டோம். எங்களுக்கு வந்து மொத்தம் 2 கோயில் இருக்குது. இங்கே வந்து சின்ன முத்தூர்னு சொல்லுவாங்க, இங்கே வந்து செல்லகுமார சாமி. அங்கே பெரிய முத்தூரில் வந்துட்டு அத்தனூர் அம்மன், உப்பைனசாமி, மகாமுனி, அந்த சாமிலாம் அந்த கோயிலில் இருக்குது. அங்கே வந்து நாங்கள் வந்து கோழி ஆடு அதெல்லாம் செய்வாங்க அங்கே தான். இங்கே வந்து வெறும் சர்க்கரை பொங்கல் மட்டும்தான் படைப்பாங்க, இல்லைனா வெண்பொங்கல். மேக்ஸிமம் இங்கே வந்து சர்க்கரை பொங்கல் தான் வைப்பாங்க. அங்கே வந்து வெண்பொங்கல் வச்சு அத்தனூர் அம்மனுக்கு படைச்சிட்டு அப்புறமேட்டு குப்பைனனுக்கு வந்து சாப்பாடு வச்சு கோழி இல்லைன்னா ஆடு ஏதாவது ஒன்று வந்து செய்வாங்க. அங்கே வந்துட்டு அங்கே மேக்ஸிமம் கறி. சண்டேலாம் பார்த்திங்கன்னா அந்த கோயில் வந்து பயங்கர கூட்டமாக இருக்கும். உட்கார கூட இடம் இருக்காது, செம்ம ரஷ்ஷாக இருக்கும். முத்தூரில் சாமி கும்பிட்டு நாங்கள் பெரிய முத்தூர் வந்துட்டோம். வந்தனையும் ஒரு 10:00 ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றலான்ட்டு புளி சாப்பாடும் தக்காளி சாப்பாடும் தான் கொண்டு வந்தோம். அதை சாப்பிட்டு பொங்கல் வச்சாங்க. அப்புறம் பொங்கல் எடுத்துகிட்டு அத்தனூர் அம்மனுக்கு படைக்கிறதுக்காக போனோம். அப்போ வந்து விநாயகர் அப்புறம் சுற்றியும் எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு அப்புறம் போய் அத்தனூர் அம்மனுக்கு வந்து பொங்கல் படைச்சிட்டு அதை வந்து தட்டும் மணியும் வாங்கி வைக்கிறத வேண்டியிருந்தாங்க. ஸோ அதனால் அதையும் கொடுத்துட்டு கும்பிட்டு நாங்கள் வந்து இன்றைக்கி கோழி தான் செய்கிறதுக்கு வந்திருந்தோம். ஸோ அதனால் அதை ரெடி பண்ணுறதுக்காக கோழி அறுக்க கிளம்பிட்டோம். கறியெலாம் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பாடு அப்புறம் கறி வச்சு நாங்கள் வந்து சாமிக்கு படைக்கணும். ஸோ அதனால் வந்து அதை போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கு ஒரு தேங்காய் பழத்தட்டை எல்லாம் போட்டுட்டு அப்புறமேட்டு அங்கே வந்து கயிறு கட்டி விடுவாங்க எப்பயுமே. நம்ம வேணா வந்து நம்மளுக்கு இஷ்டம் இருந்தால் வாங்கிக்கலாம். ஸோ அதனால் நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு க்ரீன் கலர் கயிறு தான் வாங்கி கட்டினேன். சாமியெலாம் நல்லா திருப்தியாக கும்பிட்டுட்டு அம்மேட்டு கோயில் சுற்றியும் நான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன். அதோட கிளிப்பிங்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கோழி அறுக்கிறது வந்து எங்கே பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து மினிப்பன் இருக்கார், அந்த இடத்துக்கு தான் பண்ணுவாங்க கோழி அறுக்கிறது எல்லாமே. ஃபுல்லாக கோயில் சுற்றியும் எல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு அப்புறமேட்டு நாங்கள் வந்து கறி சாப்பிட்றதுக்கு வந்து போயிட்டோம். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு ஒரு 2:00 நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போகிறக்கு. போகிற வழியில் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு இந்த வெயிலுக்கு. அதுவும் இல்லாமல் சிக்கன் சாப்பிட்டதுக்கு எதுக்கும் கூலிங்காக ஏதாவது சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்ட்டு அரோமா பேக்கரி இருக்குது அங்கே எல்மாத்தூரில். ஸோ அங்கே தான் நாங்கள் வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். தோட்டத்துக்கு போயிட்டு அப்புறமேட்டு வந்து நாங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு தோட்டத்துக்கு தான் போனோம். போயிட்டு பால்லாம் பீச்சி வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நாங்கள் ஒரு 6:00 தான் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். டான்ஸ் கிளாஸை வந்து நான் இன்றைக்கி வந்து கட் அடிச்சிட்டேன். மழை வர மாதிரியே இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து போகல இன்றைக்கி. அப்புறமேட்டு நைட்டு டின்னர் வந்து இன்றைக்கி நேரமாகவே சாப்பிட்டோம். என்னதுன்னா சப்பாத்தியும் முட்டை கிரேவியும் தான். பாய் காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.